ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க பேராமெடிக்ஸ் அண்ட் தென் மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் படித்த கோர்ஸ்லேயே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பிக் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட். அண்ட் தென் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே அக்கேஷ்னலாக தான் வந்து பேராமெடிக்ஸ், அதாவது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து அக்கேஷனில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து மோஸ்ட்லி நார்த் ஜோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சதர்ன் ஜோனுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக லைன் பை லைன் அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11 அன்றைக்கி தான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அஃபிஷியல் அந்த வெப்சைட் லிங்க்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதுக்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31 தான் அதுக்கான எண்ட் டேட்டு. எக்ஸாம் டேட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவனுங்க வந்து கொடுத்துட்டானுங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 3 months அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் லிமிட்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்காக இருந்தால் ஜூலை 2005 ஜூலை 2009 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்பெசிஃபிக்காக என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்டில் தான் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அசிஸ்டண்ட்லேயே வந்து ஃபார்மசி, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2002 ஜூலை 2007 அந்த லிமிட், அந்த டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் பீரியடில் தான் வந்து பிறந்துடும். இதுவே ஜூலை 1 பிறந்திருக்கேன் 2002 அப்படின்னா அப்போ கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து டேட் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து டேட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஆனுவலி பிரிப்பாங்க 1 to அதாவது ஜான்வரிலேருந்து ஜூலை வரைக்கும், ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படி தான் பிரித்து எப்பயுமே வந்து பேராமெடிக்ஸ் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் மிலிட்ரி அந்த டிஃபென்ஸில் எல்லாமே வந்து இந்த ஜூலை வரைக்கும் தான் வந்து அந்த டைம் பீரியட் வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ பின்னாடி பிறந்தாலோ அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது அப்ளிகேஷன் காஸ்ட் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கேண்டிடேட், அதாவது நீங்கள் வந்து இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 21க்குள்ளே இருக்கணும். அதாவது மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 24க்கு உள்ளே இருக்கணும். அதாவது 24 வயசு ஒரு நாளாக இருந்தாலும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 23 வயசு டு அந்த 24 வயசு அந்த ரேஞ்ச் பீரியடில் தான் அவங்களோட அப்பர் ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 12th வந்து பயாலஜி அதை படித்தவங்க, பயோமேக்ஸ் படித்தவங்க வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ஃபார்மசிக்கு டிப்ளமோ படித்தவங்களும் எலிஜிபிள். அண்ட் தென் பிஃபார்ம் படித்தவங்களும் எலிஜிபிள். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் தென் எதனா ஒரு ஸ்டேட்லேயோ ஆர் பிசிஐலேயோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் எலிஜிபிள். அண்ட் தென் யூனியன் டெரிட்டரி, அதாவது பாண்டிச்சேரி அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரி அவங்க கூட எலிஜிபிள், அவங்க கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் மெடிக்கல், அதாவது இந்தியன் டிஃபென்ஸில் வந்து நம்ம சேரனாலே எப்பயுமே வந்து ஃபிட்னஸ் அவங்க வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டராச்சும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து ரெண்டுமே வந்து நார்மலாக இருக்கணும். டென்டல் வந்து குட்டாக இருக்கணும். அண்ட் தென் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க மெடிக்கல்லாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 152 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டாக வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட்டு கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு கீழே ட்ராஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
அதெல்லாம் வந்து டேட்டோலாம் இருக்கக்கூடாது, ஸ்கின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதெல்லாம் சொன்னால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் பெருசாக போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து செலக்ட் ஆவீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் ஆவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் தென் ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவீங்க. அதாவது நீங்கள் அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்னால் அதாவது ரன்னிங், ஸ்குவாட்ஸு, புஷ்அப்பு, சிட்டப்பு, அதெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடி ஆர்கன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் என்ன இருக்கா அப்படின்னு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து 3த்தையும் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் 1 பார்ப்போம். ஃபேஸ் 1 வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு 45 நிமிஷம் நடக்கும். இதில் வந்து 12th சிலபஸ் தான் வந்து நம்மளுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து நமக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ், இந்த 3 தான் வந்து நமக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. இதுவே தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க் வந்து இதுவாகும், ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முடித்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு போனீங்கன்னா ஃபேஸ் 2வில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுமாரி நீங்கள் வந்து அட்மிட் கார்டெலாம் கொடுத்து டேட்டோவெல்லாம் செக் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2வில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டரை வந்து 7 மினிட்ஸ், அதாவது நீங்கள் வந்து 21 வயசு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் ஒன்றும், 21 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 7 நிமிஷம் 30 செகண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது முடித்து ஒரு 10 நிமிட்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 நடக்கும். என்னென்ன டெஸ்ட்னால் 10 புஷ்அப்பு, 10 சிட்டப்பு அண்ட் தென் 20 ஸ்குவாட்ஸு. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து 1 நிமிஷத்தில் எடுக்கணும். அதாவது 10 புஷ்அப்பை 1 நிமிஷத்தில் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பிரேக்கு. அப்புறம் 10 சிட்டப்பை வந்து 1 நிமிஷத்தில் எடுக்கணும். அப்புறம் 2 நிமிஷம் பிரேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஸ்குவாட்ஸை வந்து 1 நிமிஷத்தில் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். இதெல்லாம் முடித்து நீங்கள் வந்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிளட்டோட ஹீமோகிராமு, யூரின் டெஸ்ட்டு, பயோகெமிஸ்ட்ரி, ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு, இசிஜி, இதெல்லாம் மாதிரி நிறைய மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் கம்பல்சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதேனும் ஒன்றுத்தில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்களும் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன்லாம் கிடையாது. இதுக்கான வெப்சைட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10th 12th டிகிரி இருந்தீங்கன்னா டிகிரி, இல்லைனா டிப்ளமோ, அதாவது நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்களா அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைனு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் கேபியில் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 ரூபா, அதாவது 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும், ஒரு 600 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி இந்த பக்கம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிறப்ப 4 சென்டர்ஸ், அதாவது சென்னை, வேலூர் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 சென்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 வந்து ஃபிட்னஸ், அதாவது ரன்னிங், ஜம்பிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிட்னஸ்க்கு வந்து நீங்கள் 12 சென்டர் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சென்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணும் போதே கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. என்றைக்கு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக அடுத்த வருஷம் மே மாதம் வந்து கம்பல்சரி ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இதுலேருந்து ஒரு 10 டேஸ் கேப் அந்த மாதிரி ஒரு கேப்பு இல்லை 1 மந்த்து கேப்பு விட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து மெயில் அனுப்பி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பி இந்த மாதிரி வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டில் வருவீங்க. தட் மீன்ஸ் உங்களோட ஆஃபர் லெட்டர் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லைன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கவும் சரி, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அவங்களோட பாடி ஃபிட்னஸை ஏற்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த வீடியோவில் எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.